அலைகடலான திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமைந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல் வணக்கம். என்னடா ஏர்போர்ட்ல நிக்கிற மாதிரி நிக்கிற? நான் உன்னை நல்லா பாத்துக்கிறேன், ஒரு 2 பிள்ளைங்களை நான் காப்பாத்துறேன், என்ன நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க சொல்லி சரி இன்னும் அதுக்கப்புறமா பேச ஆரம்பிச்சேன் மேடம். நான் வீட்லயே தான் கல்யாணம் பண்ணிக்கணும் மேடம், யாரும் எதுலையுமே இல்ல. உங்களுக்கு பிரச்சனை என்ன இருக்கு? எந்த பிரச்சனையும் கடை நல்லாதான் மேடம் நாங்க இருந்தோம். அவங்க தங்கச்சி கல்யாணத்துக்கு போனாரு, அவங்க அந்த பொண்ணு கிட்ட பழக்கமா. எந்த பொண்ணு கிட்ட? மாற்றம்டா மாற்றம்டா மாற்றம்டா. இப்ப 2வது கல்யாணம் பண்ணிக்கினாரா? திருப்படா மூஞ்ச, சத்தம்டா சத்தம்டா சத்தம்டா. இன்னொரு கல்யாணம் பண்ணிட்டாரா? இங்க களை இறங்கிருச்சு. சிங்கமா எங்க? கல்யாணம் பண்ணும்போது சொன்னீங்களா உங்களுக்கு இன்னொரு மனைவி இருக்காங்கன்னு? How do I tell you? கல்யாணத்துக்கு முன்னாடியே தெரியும். Basically I'm decent wife and decent family. அவ்வளோ டீசென்ட்டா? ஆமா. ஏய் கல்யாணத்துக்கு முன்னாடி தெரியும், வாரியா போய் கோயில பாத்தீங்களா? எங்களை பார்த்தா கிண்டலா தெரியுதா? ஆமா. என்ன ஓமா? பேசும்போதே பாத்தீங்களா, கிராமத்து பொண்ணு ஏய் இந்த மாதிரி ஒரு ரூட்டா தான் நடந்துக்குவாங்க. செருப்பு பிஞ்சிடும். கனிவான வராமே, பார்த்த உடனே அழுதுருவீங்களாமே? அப்படி இல்ல மேடம், எனக்கு மனசு கஷ்டப்பட்டா அழுவேன். எப்படி ஏமாத்தி கல்யாணம் பண்ணீங்க? ஏன் ஏமாத்திலாம் கல்யாணம் பண்ணல மேடம். ஜோக் இல்ல இல்லையா? மால்ல தான் கல்யாணம் பண்ணது. அது எப்படி வாழணும்னு கல்யாணம் பண்ணுவீங்க? அப்ப இந்த பொண்ணு சபா இப்பவே கண்ணை கட்டுது. இவங்க தான் வாழ முடியக்கூடாதுன்ற ஒரு பிடிவாதத்தில். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, அப்ப இந்த பொண்ணு? நீங்க சொல்லுங்க உங்க வாழ்க்கையில என்ன நடந்தது, கொஞ்சம் பொறுமையா இருங்கம்மா. How do I tell you? ஊருக்கு போனோம் தங்கச்சி மேரேஜுக்கு. அப்போ சரி தெரியாது பார்த்து அப்போ இவங்களுக்கு எனக்கு பழக்கமாயி. எப்படி பழக்கம் ஆச்சு? எனக்கு எப்போ ஓகே சொல்வேன்? போவாங்க வருவாங்க, அப்போ பார்த்துருக்கேன். பார்த்தா அதாவது இந்த பொண்ணுட்ட என்ன சொன்னீங்க? இந்த பொண்ணை வச்சிருக்கேன்னு சொன்னீங்களா? அப்படிலாம் இதை அப்படித்தானே சொன்னீங்க. மாட்டிக்கிட்ட பங்கு. உங்களுக்கு தெரியும் சொன்னீங்க. சொல்ல மேடம் அவங்க கிட்ட எல்லாம். சரி இவங்கள லவ் பண்ணீங்களா? சும்மா பார்த்தேன் கொஞ்சம். எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. பழக்கம் 1 வாரம் 2 வாரம் பழக்கமா. பழக்கம்னா என்ன பழக்கம்? லவ் பண்ணி தான் அம்மா கிட்ட சொல்லி. லவ் வந்ததா? எத்தனை வாட்டி லவ் வரும்? இவங்க இல்லாம இன்னொரு பொண்ணு கிட்ட உங்களுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிறது இருந்ததா? இல்லையே மேடம், அது ஊர்ல 2-3 நாள் கேட்டு இருந்தாங்க. யாரு இப்படி கேட்பாங்க நீங்க கல்யாணம் பண்ணி ஊருக்கெல்லாம் தெரியாது? உங்க அம்மா சத்தியமா? அவங்க 2 நாள் முன்னாடியே தெரியும் சொன்னாங்க மேடம். அதெல்லாம் போய் எத்தனை வாட்டி லவ் பண்ணுவீங்க? இன்னும் ஏதாவது இருக்கா, பிளான் இருக்கா? நம்ம யார் வம்புக்கும் போறது இல்ல, யார் தும்புக்கும் போறது இல்ல, நம்ம உண்டு நம்ம சோழி உண்டுன்னு போயிடுறது. 1 மாசம் சரக்கு அடிச்சு மொபைலே இருந்தீங்களா? ஆமா. அப்ப அந்த பிரச்சனைனால நான் ரொம்ப தண்ணி அடிப்பேன் மேடம். இல்லைன்னா தண்ணி அடிக்க மாட்டீங்க? இப்ப தண்ணி அடிக்க மாட்டேன். இதுக்கு வந்திருக்காங்க, வாழ்றதுக்கு வந்திருக்காங்களா இல்ல எதனா சாவடிக்கு வந்திருக்காங்களான்னு தெரியல. இல்ல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உங்களை ஜெயில போடணும்னு வந்திருக்காங்க. மேடம் ஒரு ஒரு லேடிஸ் மாதிரி இருக்கணும் மேடம். கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ, போவோம் என்ன பண்ணிடுவானுங்க. லேடிஸ் எப்படி இருக்கணும் கொஞ்சம் சொல்லுங்க விவரமா. அடக்கமா இருக்கணும். எப்படி இருப்பாங்க அப்போ? சொல்லுங்க எப்படி இருப்பாங்க சொல்லுங்க லேடிஸ். சாம்பார் ஆப் எனக்கு
இப்ப என்ன சொன்னீங்களே லேடிஸ் மாதிரி இருக்கணும். இல்லம்மா மேடம், ஒரு அன்பா நடந்துக்கணும், ஒரு கொஞ்சம் குட்டு குத்து நடக்கணும். இவங்க எல்லாம் டெக்னாலஜி. அடக்க ஒதுக்கமா இருக்கணும். எப்படி இருக்கணும் அடக்க ஒதுக்கம்னா என்னது? தேவையில்லாத ஐடியாலாம் கொடுத்து நம்மள இறக்கி விட்டு வெடிக்க பார்க்கறானே. எப்படி அடங்கணும் எப்படி ஒடுங்கணும் கொஞ்சம் சொல்லுங்க. எப்படி லேடிஸ் மாதிரி ஜென்ஸ் இருக்கணும்? மாதிரி கை கட்டிக்கின்னு பின்னாடி திமிரா நடந்துக்கின்னு. டேய் நான் பாசமா தட்டினா பல்லு போயிரும்டா, ஓங்கி குத்துனா ஒண்ணுக்கு போயிரும், ஆக்ரோஷமா அடிச்சா ஆய் போயிரும். போடா. அதெல்லாம் மேடம் ஃபேமிலில எல்லாமே இருக்கும். ஒரு நிமிஷம் வந்து கொஞ்சம் இருக்க. இல்ல, நல்லா சொல்ற விஷயம் இருக்கும், இருக்கும். இல்ல பரவாயில்ல சொல்லுங்க, நீங்க தைரியமா சொல்லுங்க. சொல்லு, நீதான் தைரியமான ஆளு, சொல்லு சொல்றா. இப்போ உங்க மருமக வந்து 2 பேரையும் வச்சுட்டு வாழறேன். ஒரே நிமிஷம் உள்ள வைங்க, அதான் நியாயமான வார்த்தை. என்ன சாப்பு போட்டா பிளாப்பல மாதிரி பழக்கம் போல இருக்கே. இருக்கட்டும், யூஸ் ஆகும். 2 பேரும் தான் பாத்துக்கணும். தப்பு தான், என்ன பண்றது? என்ன தப்பு? அதோட 2 கம்பெனி கேட்கல வந்த ஊருக்கு இப்படியே நகன்ற வேண்டியது. ஐயா புண்ணியமா உங்க அப்பா பண்ண பார்த்து நீ அனுப்பிக்கிறீங்க. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கு. உட்கார்ந்திருக்க. அதான் உண்மை. அப்பவே உள்ள போகுது. ஈஸ்வரா என்னடே அறிவு இருக்கு அவனுக்கு? பொறுக்கி புறம்போக்கு வயிற்றுக்கு சோறு தானே திங்கிற? கொண்டு வேண்டாம் அவனை. ஏய், மயில் சாஞ்சிட்டான். எங்க அப்பா உங்களால வாழவே முடியாது. உன்னை தூக்கி போட்டு அறுத்தாரா? மேடம், மேடம். உட்காருங்க. டேய் இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான். ஈவாரங்க மனசுல இருந்து அந்த மாதிரி பண்ணுவானா பாருங்க. காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்த போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன். தேங்க்யூ. கற்பகமா சுதாவா? கண்மணியா 2 பேரும் தான் பண்ண பார்க்கணும். ஒருத்தர் சரி, 2 பேரும் சேர்ந்து வாழறதுக்கு முடியாது. காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. பொழுது விடிய விட மாட்டேங்கிறாங்களே ஐயா. ஆள் இருந்தா போதும், ஆமா, சோறு போட்டுறாங்க, எல்லாம் செஞ்சிடறாங்க. என்ன பொழப்பு இது? நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே. ஆமா. வேற என்ன அவங்க கதிகேடு, அவ தலையெழுத்து. ஏன் தாலி கட்டினீங்க? அது எப்படி இன்னொரு பொண்ணை லவ் பண்ண முடிஞ்சது? தான் பேசினா பொண்டாட்டி இருக்கும்போது இன்னொருத்தர் மேல லவ் வருமா? ஏய் என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. உங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கும்போது அவங்க லவ் பண்ணாங்களா யாரையும்? சொல்லுங்க. ஏன் டச்சில பேசி லவ் பண்ணிருக்கலாம்ல? இதுக்கு மேல தாங்க முடியாது குருநாதா. உனக்கு 2 பேர்ல யாரு உனக்கு வேணும் நீயும் முடிவு பண்ணிக்கோ. நீ என்ன முடிவு இருக்குது அதுதான். இவங்க பொண்டாட்டியா இவங்க பொண்டாட்டியா? பொண்டாட்டியா? இவங்க பொண்டாட்டி. அப்ப அவங்க வேண்டாம். வேண்டாம். ஓ நீ அப்படி வரியா? இவங்களும் என்னம்மா? நான் போயிடுறேன் மேடம். கிளம்புங்கம்மா. இந்த பொண்ணோடலாம் நான் போக முடியாது. நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணீங்க, அதெல்லாம் பண்ணுங்க. நிச்சயமா அந்த மறுபடியும் ஏமாத்துவார். நான் என்ன சொல்ல வரேன்னா, கடைசியில 90 வயசானாலும் கிடக்கும் போது பக்கத்துல வந்து பாக்குற, அதுதான் லவ். எனக்கு தேவையில்லை. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். வெரி குட். அவன் யாரா உள்ள கை தட்டினவன்? நான் என்ன சர்க்கஸா கட்டினேன்? எங்க? ஹலோ, இதுதான் உங்களுக்கான தண்டனை. இது எப்படி இருக்கு? பேஷ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன் நினைச்சியா? உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். நன்றி.